தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 59:2 இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு அழகான கணவன் மனைவி ஐக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருவரும் வேலைக்கு செல்லுகிறார்கள். வேலைக்கு சென்று வீடு திரும்பும் பொழுது மனைவி தன் வீட்டு வேலைகளை, கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்து வருகிறார்கள். இப்படி வருடங்கள் கழிந்து போகிறது. மனைவிக்கு வேறொருவரோடு பழக்கம் ஏற்படுகிறது. அந்த பழக்கத்தின் நிமித்தம் அந்த மனைவிக்கு எப்பொழுதும் அந்த நபரை பற்றிய சிந்தனையை சிந்தித்து கொண்டிருப்பார். அவரிடத்துல தொலைபேசியில் பேசி கொண்டிருப்பது, இப்படி நாட்கள் பல கடந்தன. இது அந்த கணவனுக்கு தெரிய வருகிறது. இருவருக்குள்ளும் சண்டைகள் ஏற்படுகிறது. ஒருவர் பார்த்து கொள்ளுவதில்லை, பேசி கொள்ளுவதில்லை. அவர்களுக்கு இருவருக்கும் உள்ள உறவு கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கினது. அந்த மனைவி தன் கணவனை விட்டுவிட்டு அந்த நபரோடு சென்று விட்டார். அதை போன்றதான் பிரியமானவர்களே, மனைவியாகிய சபையும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவும். மணவாட்டி மணவாளனை விட்டுவிட்டு வேறொருவரை தேடி செல்லும் பொழுது, வேறொரு தேவர்களை தேடி செல்லும் பொழுது, உலக காரியத்தை கொண்டே சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கும் கிறிஸ்துவுக்கும் பிரிவினை உண்டாக்குகிறது. யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. நாம் கிறிஸ்துவையே சிந்திப்போம், அவரையே சேவிப்போம். ஆமேன்.